வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கிழங்கு எல்லாமே இருக்கு. எது வேணுமோ எடுத்து போடுங்க. ஏமா காய்கறி வாங்க வந்தது நானு, நீங்க அவங்களுக்கு மட்டும் தான் விப்பீங்களா? வீட்ல சண்டையா? யார் வீட்ல சண்டை? ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வேணுங்கிற காய் எடுத்து போடுங்க. அம்மா எடுத்தாலும் நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க. நீங்க காசு கொடுத்தாலும் அம்மா தான் சமைக்க போறாங்க. கரெக்ட். வீட்ல அம்மா தான் சமைப்பாங்க. எந்த காய் எடுக்கலாம்? காய் வாங்க அம்மா ஏதோ ஒரு ஃபார்முலா சொன்னாங்களே. நமக்கு காய் வாங்க தெரியலன்னு இவளுக்கு வேற தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும். என்ன பண்ணலாம்? என்ன வேணுமோ எடுத்து போடுங்கயா. ஏதோ காய்கறியை புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய், இங்க வா. ஒண்ணுதான், இங்க வா. எல்லாம் சரியா இருக்குல்ல? நானு அங்க வேற ஒரு பொருள் வாங்கணும், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ என்ன பண்ற? இங்க தேவையான காயெல்லாம் எடுத்து போய் இந்தா. நம்மள வாங்க சொல்றானே இவன். நமக்கு மட்டும் காய்கறி வாங்க தெரியாதுன்னு இவன் கிட்ட சொன்னா பைக் கதையை சொல்ற மாதிரி காய்கறி கதையும் சொல்லி நம்மள கொன்றுவான். என்ன யோசிக்கிற? பையப்படி டக்குன்னு காய்கறி எல்லாம் எடுத்து போடு. நான் வண்டி எடுக்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? நான் காய்கறி வாங்க வண்டி எடுத்துட்டு வரதே பெருசு, இதுல நான் வேற வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் உன்னோட விஷயம். என்னால வண்டி மட்டும் தான் ஓட்ட முடியும். இந்த படிச்ச பசங்களே இப்படிதான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து போறதே இல்ல. இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அப்புறம் வீடு, தெரு, காய்கறி கடைன்னு இப்படியே சண்டை கட்டிக்கிட்டே நிக்குதுங்க. எது கல்யாணமா? இந்த பொண்ணு கூடயா?